நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மெல்ல மெல்ல கண்ணன் வருவான் என்று நானும் பார்த்திருந்தேன். கண்ணன் எப்படி இங்கே வருவான்? அவனுக்காக புதிய வெண்ணெய் பானை நிரம்ப இருந்ததே. பேச்சிலே என்னை மறந்து விட்டீர்களோ? ஏன்? எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன். கண்ணனை பழிப்பதே உங்கள் வேலை. அவன் வெண்ணெய் திருடுவதை பார்ப்பதே அழகு. பரிந்து பேசாதே. கண்ணனுக்காக பதுங்கி பதுங்கி வெண்ணெய் திருடுவான். வேற என்ன வேலை? என் வீட்டிற்கும் வந்திருக்கிறான் பல தடவை. அவன் வந்தால் என்ன மயக்கமோ, கண்ணிரண்டும் அவனையே பார்த்து கொண்டிருக்கும். அந்த பிள்ளையை கண்ட ஆனந்தத்தில் அந்த ரங்கமே ஆலயமாகும். யாருக்கு பாக்கியம் இருக்கிறதோ அங்குதான் போவான் கிருஷ்ணன். கண்ணன் 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 வந்து விட்டான். கண்ணன் வந்து விட்டான். கண்ணன் வந்து விட்டானா? சீக்கிரம் சீக்கிரம் வாருங்கள். திருடுகிறாய்? நான் திருடனில்லை. திருடி விட்டு பொய் சொல்லுகிறாயா? நான் திருடவில்லையே. பொய் சொல்லாதே. யசோதாவிடம் வந்து நீயே சொல்லு. உன்னை பற்றி சொன்னால் நம்ப மாட்டேன் என்கிறாளே.
இதை அம்மாவிடம் சொல்லிவிடாதீர்கள். அம்மா என்னை உரலில் கட்டி போடுவாள். சரி, சொல்லவில்லை. திருடியதற்கு ஏதாவது தர வேண்டாமா? சரி, எடுத்துக்கொள்ளுங்கள் என் கங்கணத்தை. இது எனக்கு எதற்கு? வேற என்ன வேண்டும்? எனக்கு ஒரு முத்தம் தா. எல்லாருக்கும் முன்னாலா? எல்லாருக்கும் முன்னால் தான். வெட்கமாக இருக்கிறது எனக்கு. ஆஹா, வெட்கமா? எங்கே பார்க்கலாம் அந்த வெட்கத்தை? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அழுகிறாய்? இப்படி எல்லாரும் சேர்ந்து என்னை முத்தமிட்டால் எனக்கு வலிக்காதா? அப்படித்தான் முத்தமிடுவோம் எங்கள் ஆசை தீர. இப்போது மீண்டும் நீ எல்லோருக்கும் முத்தம் தர வேண்டும். இல்லாவிட்டால் நேர யசோதாவிடம் போவோம். போய்விடுவோம். சரி, முத்தம் கொடுங்கள். மெதுவாக, தனித்தனியாக. சரியப்பா, நீ சொன்னபடியே செய்கிறோம். எல்லோரும் ஒதுங்கி போங்கள். முத்தம் கொடுத்தால் மட்டும் போதாது. உனக்கு பரதமும் தெரியுமாமே? தெரியும். சரி, ஆடி காட்டு. ஆடிய பிறகு போகலாமா? சரி, கொஞ்சம் ஆடுகிறேன். களைப்பா இருக்கிறது, கொஞ்சம் மோர் கொடுங்க. களைப்பு நீக்கி விட்டதா? எங்களோடு ஆடு. உங்கள் மோகத்தில் தங்களை மறந்து எப்படி ஆடுகிறார்கள்? ராதே, இது மோகத்தினால் அல்ல, கடந்த பிறவிகளில் ஏற்பட்டு நிறைவு பெறாத ஆசை இப்போது நிறைவேறுகிறது. புரியவில்லையே. புரிய வைக்கிறேன். இந்த கபடமில்லாத கிராம பெண்கள் முன்பிறவியில் மிகப்பெரிய யோகிகள், சித்தர்கள், துறவிகள். அவர்கள் ஜென்ம ஜென்மங்களாக கடுமையான தவம் புரிந்து என் மேனியை தொட்டு மெய்சிலிர்க்க விரும்பினார்கள். இந்த முனிவர்கள் விரும்பியது என் அம்மா ஆவதற்கு. இது எப்படி முடியும் ராதே? ஒரே பிறவியில் இத்தனை அம்மாவா எனக்கு? பிறக்கும் போதே எனக்கு 2 அம்மா. என்ன செய்வேன் நான்? அந்த மகான்களின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக யோகமாயை அவர்களை கிராம பெண்களாக கோகுலம் அனுப்பி தீராத ஆசைகள் தீரும்படி செய்தாள். ராதே, விரும்பியபடி அங்கே ஆத்மாவும் பரமாத்மாவும் சேர்ந்து மகிழ்கின்றது. ஆஹா, அங்கே பக்தர்கள் ஆனந்தமாய் ஆட, இங்கே இறைவன் உள்ளமும்
அவர்களை நாட தாம் நடத்தும் திருவிளையாடல்கள் ஆனந்த காட்சிகள். இன்னும் கொஞ்சமா. அடக்கடவுளே, கண்ணனை காணவில்லையே. எப்படி ஏமாற்றி விட்டு போனான்? வைத்திருந்த வெண்ணெய் எல்லாம் தின்று விட்டான். வீட்டில் கேட்டால் நான் என்ன சொல்வேன்? குடியா முழுகியது? குழந்தை கண்ணனை தொட்டு பார்த்ததற்கு, கொஞ்சி கொஞ்சி அவனோடு பேசியதற்கு நீ தந்த பரிசாக வைத்துக் கொள்ளேன். குழந்தை கண்ணனை குற்றம் சொல்லவே கூடாது. அவனை கண்டாலேயே என் உள்ளத்தில் இனிய இன்ப அலை. அந்த மகிழ்ச்சிக்கு எத்தனையோ பிறவிகள் ஏங்கினேன். நான் அந்த யசோதையின் வீட்டுக்கே போய் உன் குழந்தை திருடிய வெண்ணெய் இவ்வளவு என்று சொல்லி வாங்கி வந்து விடுவேன். வாங்கி வந்து விட அந்த யசோதைக்கு பட்டால் தான் தெரியும். அவளுக்கு என்ன நஷ்டம்? கேட்ட அளவு தரப்போகிறாள். கொடுத்து விட்டு பிறகு சொல்லுவாள், கவனம் இல்லாததால் ஏமாந்தீர்கள். பானை பானையாய் வெண்ணெய் இருக்கும்போது திருடுவதற்கு என்ன தேவை? கையும் களவுமாக அவனை பிடித்துச் சென்றால்தான் அவள் பேச மாட்டாள்.